வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு அனைத்து தொண்டு நிறுவன காப்பகங்களின் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் அனிமேஷன் சென்டர் பிஷப் ஹவுஸில் திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டத்தில் தலைவர் ராதாகிருஷ்ணன், யுனைடெட் ஹோம் கோயம்புத்தூர் துணைத் தலைவி ராஜராஜேஸ்வரி, போதிமரம் முதியோர் இல்லம் சேலம் செயலாளர் ரகுராம், மகாவீரம் சென்னை இசிஆர் பொருளாளர் ரணராஜா, கங்காரு கருணை இல்லங்கள் திருச்சி மாநில பொருளாளர் லதா கலைவாணன், சிநேகம் பெற்றோர் இல்லம் நாகர்கோவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜிபின் பேபி, அன்புஜோதி ஆசிரமம் விழுப்புரம், குமரி வீல்சேர் அறக்கட்டளை வசந்தகுமார், புரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஜான்சி உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து விதமான காப்பகங்கள் ஒன்றிணைந்த என்ஜிஓ கோச் தமிழ்நாடு அமைப்பு இன்றைக்கி கூட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து என்ஜிஓக்கள் 50க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்கள் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் மத்திய மாநில அரசுடன் இணைந்து சிறப்புடன் செயல்பாடு எங்களுடைய இது இருக்கணும்னு சொல்லி அதுக்கான வழிமுறைகளும் அதற்கான விழிப்புணர்வுகளும் சம்மந்தப்பட்ட கூட்டம் இன்றைக்கி சிறப்புடன் நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி நாங்கள் என்ஜிஓக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எப்படி அதை செயல்படுறாங்க, அவங்க எந்த மாதிரி செயல்படணும், இன்னும் வளர்ச்சி பாதைக்கு எப்படி கொண்டு போகணும், இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அது எங்களுடைய தலைவர்கள் தலைவர், பொருளாளர், மாநில பொறுப்பாளர்கள், கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள், எங்களுடைய பொருளாளர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுருக்கிறோம். இந்த கூட்டத்தில் எல்லா விதமான அமைப்புகள் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய அமைப்புகளை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அவங்க எந்த விதமான பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் சந்திக்கிறாங்க, அதை எப்படி கொண்டு போகணும், அதுக்கு என்ன வழிமுறைகள் என்பதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய ஆலோசனைகள் நடந்துகிட்ருக்கு. இதை ரொம்ப சிறப்புடன் தீர்மானங்களாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் இது போன்ற கூட்டங்கள் இன்னும் நடைபெறும். இது போன்ற என்ஜிஓக்கள் இதோடு இணைஞ்சு எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளும் மற்றும் இந்த போன்ற அமைப்புகள் நல்ல ஒரு பலமான ஒரு உருவாக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போல் இந்த என்ஜிஓஸ் கோச் டிஎன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அனைத்து காப்பகங்கள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களுடைய இந்த கூட்டமைப்பு திருச்சி, வாணியம்பாடி, மதுரை, தூத்துக்குடி போன்ற பகுதியில் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டமைப்போட உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இல்லம், முதியோர் இல்லம், மாற்றுத்திறனாளிகள் இல்லம், மனநோயாளிகளுக்கான இல்லம் என்று பல்வேறு முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள், இல்லங்கள் நடத்தக்கூடியவங்கள் தான் இதில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். இதில் மத்திய அரசு, மாநில அரசு நிதி உதவி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. நிதி உதவி வாங்காமல் பொதுமக்களுடைய ஆதரவோடு நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மத்திய மாநில அரசுகள் இன்னும் இந்த காப்பகம் நடத்தக்கூடியவங்களுக்கு அந்த நடத்துகிற நடைமுறை சிக்கல்களை தீர்த்து எளிமையாக நடத்துவதற்கு அவங்க எடுத்திருக்கிற கொள்கை முடிவுகளில் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருடைய அந்த கருத்தையும் அவர்களுடைய ஆலோசனையும் பெற்று நம்ம மாநில பொறுப்பாளர்கள் அரசுக்கிட்ட இந்த கருத்துக்களையும் செய்திகளையும் கொண்டு போகிறோம். இன்னும் ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாகவும் நடத்த வேண்டும். இந்த நிர்வாகிகளுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஒரு காப்பகம் நடத்துவது, ஒரு இல்லங்கள் நடத்துவது இன்றைக்கி இறைபணி. இது இந்த சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்காக, யாரென்றே தெரியாதவர்களுக்காக உதவி செய்கின்ற இந்த இல்லங்களும் காப்பகங்களும் நடத்தக்கூடிய நிர்வாகிகள், இந்த நிர்வாகிகளுக்கு இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த அரசு சார்பாக பல நலத்திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். இன்னும் வருங்கால தலைமுறையினரும் இந்த காப்பகங்களையும் இல்லங்களையும் நடத்துவதற்கு ஆர்வமுடன், விருப்பமுடன் முன்வர வேண்டும். இதுதான் நம்ம இந்த என்ஜிஓஸ் கோச் டிஎனுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். குமரி வீல்சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய மக்கள் தொடர்பு அலுவலர் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி ஒரு கூட்டணியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரொம்ப நல்லது. நிறைய என்ஜிஓ, நிறைய முதியோர் ஹோம்ஸ், மற்றபடி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ஸ், ஸ்கூல் ஹோம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில்.
அவங்க அதுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவியாக நீங்கள் வந்து இதை துவங்குறதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள், அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோம் வச்சுருக்கீங்க, எல்லா இடமும் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதுவரை எத்தனை மாவட்டங்களில் நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கீங்க? எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஏறத்தாழ ஒரு 10, 15 மாவட்டங்கள் வந்து இன்றைக்கி இப்போ ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்னும் பெண்டிங்காக இருக்கிற நிறைய மாவட்டங்களை போய் சந்திக்க போகிறோம் சார். அநேகமாக இன்னும் ஒரு 2, 3 மாதத்தில் ஓரளவு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணிவிடுவோம். மாவட்டங்கள் தோறும் நல்லா பண்ணுறீங்க, நல்ல இது பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த என்ஜிஓஸ் அந்த இதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இன்னும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டெவலப் பண்ணணும். டெவலப்பிங் தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏற்றோ இல்லைனாக்கி மாவட்ட சமூகத்துறை ஏற்றோ இல்லை, டெவலப்பிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னென்ன டெவலப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்க? ரீசெண்டாக வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து முதியவர்களுடைய அந்த பங்கு வந்து அதிகமாகிடுச்சு, அவங்களுடைய முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க, சதவீதம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதியவர்கள் சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆதரவற்றவர்களாகவும் ஆகுறாங்க. ரெண்டாவது, வயதான பிறகு அவங்கள வந்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து ஒத்துமையாக இல்லை. ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கிறதால நம்ம வந்து அப்பா அம்மாவை கவனிக்கிறது விட்டுடுறோம். இது போன்ற வந்து ஆதரவற்ற இந்த முதியவர்கள் வந்து ரோட்டோரமாக விட்டுறாங்க, மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறாங்க, ஆதரவற்ற அங்கங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா முதியோர் இல்லங்கள் நிறைய உருவாக்கணும் சார். நிறைய உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முதியோர் இல்லங்களுக்கு வந்து அரசே செய்யணுன்றதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அரசோடு இணைந்து அவங்களுடைய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் சிறப்பாக வந்து நிறைய முதியோர் இல்லங்கள் ஆரம்பிப்போம். நம்ம வந்து முதியோர்களை நம்ம பார்க்குற இல்லம் நடத்துகிறோம். முதியோர்கிட்ட நம்ம வந்து எவ்வளவு தூரம் பாசமாக அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து முதியோர் இல்லம் நடத்தவங்களுக்கு வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணுங்க. அது வந்து இப்போ வந்து அந்த முதியோர் இல்லமே வாழ்க்கையாக யோசிக்கும் போது அந்த இடத்துல அன்பு பாசம் வந்து தானாக வந்துடும் சார். இது வந்து நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, இது அடுத்தவங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்க வேண்டியதில்லை. அந்த அன்பு பாசம் இருந்தால் மட்டும்தான் முதியோர் இல்லமே நடத்த முடியுங்க. அதனால் வந்து முதியோர் இல்லம் வாழ்க்கையாக யோசிக்கிறவங்களுக்கு அந்த அன்பு பாசம் இயற்கையாகவே எங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்க? உங்கள் அசோசியேஷன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்க? இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசே நிறைய செய்யுது நேரடியாக. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளில் வந்து உடல் செயல்பாடுகள் குறைவுள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நேரடியாக செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கண் பார்வையில் வந்து மாற்றுத்திறன் உடையவங்க, கை கால் செயலிழந்தவங்க, இப்படி 22 வகையான மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசு பிரிச்சிருக்குது. அதில் வந்து அரசு நேரடியாகவே பல திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அப்படியே அதையும் தாண்டி இப்போ மனநோயாளிகளும் மாற்றுத்திறனாளிகள் லிஸ்ட்டில் தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு காப்பகங்கள் வச்சு நம்மளை மாதிரி தொண்டு நிறுவனங்கள் நடத்தி தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கான காப்பகம் நடத்துகிறவங்க, மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கான காப்பகம் நடத்துகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் சேவை செய்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதையும் தாண்டி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய திட்டங்களை நம்ம இந்த காப்பகங்கள் நடத்துகிறவங்க செயல்படுத்த விரும்புகிறாங்க. அரசு இணைஞ்சு ஆலோசனைகள் நடத்தினால் நல்ல பல திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற அளவுக்கு செயல்படுத்த முடியும். மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ எந்த வேலையும் செய்ய முடியலைன்னு அவங்கள சமுதாயத்தில் சொல்லிட்டு இருந்த காலம் மாறி இப்போ அவங்களே முன்னெடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க, எங்களுக்கு வந்து சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிறத முத்துமரி வீல் சேர் அறக்கட்டளையில் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம கூட்டமைப்பு சார்பாக அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாராளமாக பண்ண முடியும். அதாவது நம்ம தலைவர், செயலாளர், மற்றபடி இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொடர்புடையவங்க, நெட்வொர்க்கிங் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு பண்ணலாம். நம்ம காப்பகங்கள்லாம் இணைஞ்சி காப்பகத்திலிருந்து மறுவாழ்வு பெற்று ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிற அளவுக்கு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைஞ்சி நடத்த முடியும். அப்படி நடத்தி அவங்க நிரந்தரமான ஒரு மறுவாழ்வு தர முடியும். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அங்காடியை வந்து நம்ம முன்னாடி வீச்சர் அறக்கட்டளை பண்ணணும்னு இருக்கிறாங்க. இது சார்பாக வந்து உங்களோட கருத்து இருக்கு. அவங்களோட கைவினை பொருட்கள்லாம் தயார் செய்து அவங்க ஒரு ஹோம் அமைக்கிறாங்க. அந்த ஹோம்லேயே ஒரு அங்காடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைக்கணும்னா அவங்க முயற்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கான செயல் திட்டங்கள் வந்து ஒவ்வொரு கேம்லையும் அவங்க வந்து அந்த கைவினை பொருட்களை விற்பனை செய்கிறாங்க, ஒரு ஸ்டால் அமைக்கிறாங்க. பெரிய அளவில் கொண்டு வரணும்னு அவரோட முயற்சி இருக்குது. இது இந்த கூட்டமைப்பு சார்பாக உங்களோட கருத்து? கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க விஷயம்.
இதை வரவேற்கிறோம் சார். வீல் சேர் அமைப்பு சார்பாக நீங்கள் நடத்துகிறத வந்து ஊக்குவிக்க தயாராக இருக்குது நம்ம என்ஜிஓஸ் கோச் டிஎன் அமைப்பு. இதில் வந்து நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை சர்வதேச அளவில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக வழிகாட்டுதல்களை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம். அதே போல் உங்கள் தயாரிப்பு பொருட்களை தமிழகமெங்கும் இருக்கிற காப்பகங்கள் நடத்தக்கூடிய நம்ம தொண்டு நிறுவன காப்பாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி உங்கள் தயாரிப்புகளை அவங்க மூலியமாகவும் உள்ளூர்லேயே உள்நாட்டிலேயே விற்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யப்படும். இந்த மாதிரி உதவிகள்லாம் நம்ம கன்ஃபார்மாக செய்யலாம். எடுக்கக்கூடாது. அங்களுடைய ஒரு டீமில் நம்ம ஒரு தொண்டு நிறுவனம் செயல்பட்டு இருக்குது. ஃப்ளவர் ட்ரஸ்ட் வந்து செய்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிச்சைக்காரர்கள் இல்லாமல் எதாச்சும் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாக என்ன செய்ய விரும்புகிறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ நாங்கள் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போனாலும் எல்லா இடமுமே ஒரு 10-20 யாஜகர் இருப்பாங்க. அதே இது பார்த்திங்கன்னா வடசேரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு யாஜகரையிலுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாகவே எங்கள் ட்ரஸ்ட் வழியாக ஒரு யாஜகருமே இல்லாமல் இருக்கணும். யாஜகர் இல்லாதது அப்படின்னு பெருமையோடு இருக்கிறதுக்கு மேலாக அந்த யாஜகர்களுக்கு நாங்கள் எல்லாரும் நம்ம கோச்சு அப்படின்னுள்ள ஒரு ஆர்கனைசேஷன் வழியாக இந்த கூட்டமைப்பு வழியாக அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி மட்டும்தான் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் பேட்டுக்கின்றது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டமைப்புக்கு மேலும் எங்களால் எந்த ஹெல்ப் பண்ணுவோன்னு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35க்கு மேற்பட்ட முதியோர் ஹோம்களும் மற்றபடி 100க்கு மேற்பட்ட சில்ட்ரன்ஸ் ஹோம்களும் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் ஒரு 27க்கு மேலே இருக்குது. அந்த ஹோமெல்லாம் நீங்கள் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் என்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கஜா டிவிக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.